வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 6. கண்ணீரை துடைத்துக் கொண்டு சென்று தன் பணிக்காக தயாராகிய ஆதி வெளியே வர, வேட்டியை மடித்து தலையில் துண்டை கட்டிக்கொண்டு சமையலறையில் மும்முரமாக வேலையில் ஈடுபட்டிருந்தான் செழிலன். அவனது அத்தோற்றம் விண்டு கிடந்த ஆதியின் இதயத்தில் மெல்லிய இதத்தை கொடுத்து லேசாக்கியது. "என்னடே பண்ணுத?" என்று ஆதி வினவ, "காலையிலக்கு தோசை சுட்டிருக்க, மதியத்துக்கு சோறு வடிச்சாச்சு" என்றான். "உன்னை யாரடே இதெல்லாம் பண்ண சொன்னது?" என்று அதட்டியவன் அந்த உணவின் மனத்திலேயே ஒன்றைக் கண்டு கொண்டான். "என்னடே பண்ணுத?" என்று ஆதி வினவியபடி பதார்த்தங்களை திறந்து பார்க்க, "வீட்ல இருந்து எறா தொக்கு கொண்டாந்த மாமா, அதான் தோசைக்கு. மதியத்துக்கு சோறும் அத்தை, அது வீட்ல இருந்து கொண்டாந்த பொடியில ரசம் மட்டும் வச்சிருக்கேன்" என்றான். அவனுக்கு புரிந்து போனது, இவை அவன் மனையாட்டியின் செயல் என்று. செழிலனுக்கு முந்தைய நாள் நினைவு. அறைக்குள்ளேயே அடைபட்டு கிடந்த தாமரையால் அன்று காலையே சமையலறையை ஆக்கிரமித்திருந்தாள். அதில் ஆச்சரியம் கொண்ட யாவரும் வெளியவே வேடிக்கை பார்க்க, உள்ளே துள்ளலோடு வந்த காயத்ரி, "ஆஹா ஐத்த, இறா தொக்கு கிளறுறியாக்கும்" என்று வாசம் பிடித்தாள். வழிந்த கண்ணீரை ரவிக்கையில் துடைத்துக் கொண்ட தாமரையால் ஆம் என்பதாய் தலையசைத்து குரலில் ரசத்திற்கு வேண்டிய சமாசாரங்களை போட்டு இடித்துக் கொண்டிருந்தாள். "எதுக்கு அத்தை இதெல்லாம்?" என்று கேட்டபடி காயத்ரி அவளுக்கு உதவ, "வாயு, போய் செழிலன கூட்டியாத்தா" என்றாள். சரி என்று சென்று அவளும் செழிலனை கூட்டி வர, இறால் தொக்கையும் ரசப்பொடியினையும் டப்பாவில் அடைத்து வைத்தவள், "ஏயா செழிலா, எனக்கு ஒரு உதவி வேணுமாட்டிருக்கே" என்றாள். "என்னத்த பெரிய வார்த்தையெல்லாம் பேசுத, என்ன காரியம்னு சொல்லு" என்றான். "நிலத்துல இப்போதைக்கு பெருசா காரியங்கன்னும் இல்லதான, எனக்காக அங்க வீட்டுக்கு போக முடியுமா என அவள் வினவ, "கோவைக்கா?" என்று கேட்டான். புடவையில் தன் கண்ணீரை துடைத்தவள், "ஆ, அண்ணன் ஃபோன் பண்ணுச்சுடே, அவரு தனியா அங்கன" என்றவள் துக்கத்தை விழுங்கிக் கொண்டு, "இதெல்லாம் கொண்டாய் கொடுத்து போட்டு ஒரு வாரம் கூட தொணைக்கு இருந்து போட்டு வாரியாடே" என்று அவள் கண்ணீரோடு வினவ, "என்னத்த நீயி, போடான்னு சொல்லு, போகப் போறேன், இதுக்கு போய்" என்றவன், "நீ இந்த பிரச்சனை பத்தி எல்லாம்" என்று அவள் முடிக்கும் முன், "ஏதும் பேச மாட்டேன்த" என்று அவள் கரம் பற்றி நம்பிக்கையாய் கூறினான். அத்தோடு அத்தையின் கூற்றுக்கிணங்க அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இதோ இங்கு வந்து விட்டானே. தட்டை எடுத்து போட்டுக்கொண்ட ஆதி, "நீயும் சாப்பிடுடே" என்று கூறிவிட்டு 2 தோசையையும் மனைவி கொடுத்தனுப்பிய இறால் தொக்கையும் தட்டில் இட்டு கொண்டான். அவள் கையாலிடும் அத்தனை உணவும் அவனுக்கு மிகுந்த பிடித்தம்தான். ஆனால் அவன் அதிகம் விரும்புவது அவளது பாணியில் உருவாகும் அந்த இறால் தொக்கும் ரசமும் தான். அன்னை கைமணம் அறிந்திராதவனுக்கு அவன் மனைவியின் கைப்பக்குவமே தேவாமிர்தம். ஒரு வாய் தோசையை பிட்டு தொக்கில் தடவி வாயில் போட்டவனுக்கு கண்களிலிருந்து ஜீவ ஊற்று வழிந்தது. எப்போதும் அவளிடும் உணவில் காதலும் கருணையும் நேசமும் கலந்திருக்கும். இவ்வுணவில் வலியும் பிரிவின் துயரும் அல்லவா கலந்துள்ளது என்று கூறியே அவனை கொல்லாமல் கொன்றது அவன் மனம். கண்ணில் நீர் வழிய அதை மெதுவாய் ருசித்து உண்டவன் மனதில் அத்தனை வலியும் வேதனையும். தான் தனியே அவள் நினைப்பில் வாடிக் கிடப்பது அக்னியின் மூலம் அவளுக்கு செய்திகளாய் சென்று கொண்டிருந்ததை அவனும் அறிவானே. இல்லை என்றாலும் தனது வாட்டத்தினையும் வேதனையையும் உணரக்கூடியவள் தானே தன்னவள் என்று அவன் காதல் மனம் கூறியது. உணவை உண்டவன் சட்டென ஏதோ நினைவு வந்தவனாய் செழிலனை நோக்கினான். குறிப்பாக அவன் சட்டை பையிலிருக்கும் அலைபேசியை. அது அங்கே அமர்ந்திருக்கும் தோரணையே கூறியது அவனவளுடன் காணொளி அழைப்பை தாங்கியிருப்பதை. அலைபேசி கேமராவை கூர்ந்து அவன் நோக்க செழிலனுக்கு திக்கென்று ஆனது. கையில் வைத்திருக்கும் அலைபேசியில் கணவன் நேரிலிருந்து தன்னை நோக்குவதைப் போன்ற பார்வையில் உடல் சிலிர்த்து நடுங்க பெற்றவள் அழைப்பை துண்டித்து முகம் மூடி கண்ணீர் வடித்தாள். கட்டை விசிறி அடித்துவிட்டு செல்லும் அளவு கோபம் வந்த போதும் அத்தனை வேதனையோடும் தான் சரிவர உண்ண வேண்டும் என்று மனைவி அனுப்பியவற்றை வீசி அவள் மனம் நோக செய்திட அவனுக்கு மனமில்லை. அவள் மனம் நோகடிக்காதவனா நீ என்று அவன் நியாயமான மனம் சுட்டுவிட்டதில் தீயாய் எரிந்த நெஞ்சை நீவிக் கொண்டவன் உண்டு முடித்து எழுந்தான். மதிய உணவை தனக்கு கட்டிக்கொண்ட ஆதி, "இங்கன இருக்கிறதுக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியும் செழிலா.
தாராளமா இங்கன இருக்கலாம். ஆனா, இந்த தூது அனுப்புற வேலையெல்லாம் பார்க்காத. பார்த்தன்னு தெரிஞ்சுது என்று அதுவரை உணவை அடைத்து உள்ளே வைத்துக் கொண்டிருந்தவன் நிமிர்ந்து அவனையும் அவன் அலைபேசியையும் அழுத்தமாய் நோக்க, அந்த பார்வையின் சூட்டில் செழிலன் ஒரு நொடி நடுங்கிதான் போனான். சாரி மாமா என்று சிரம் தாழ்த்தி அவன் கூற, அவன் தோளில் தட்டிவிட்டு, நைட்டு நானே வந்து செய்றேன். சும்மா கிடக்க முடியாம எதையாவது செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்காத என்று விட்டு சென்றான். அங்கு கண்ணீரோடு கரைந்து கொண்டிருந்தவளுக்கு மனதின் வலியையும் மீறி அவன் உண்டு விட்டதன் திருப்தி. அவளவனுக்கு அவள் கைப்பக்குவத்தில் எத்தனை பிடித்தம் என்பதை அவள் அறிவாளே. அழையா விருந்தாளியாய் அவளுள் பழம் நினைவுகள். அன்று விடுமுறை முடிந்து கல்லூரிக்கு மாணவ மாணவிகள் மீண்டும் வந்து கொண்டிருந்தனர். தனது பெரிய பெரிய பைகளை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு வந்து கொண்டிருந்த பொற்றாமரையாளை கல்லூரி மைதானத்தில் அமர்ந்தபடி பார்த்த ஆதி வருணேஸ்வரன் சிரித்தபடி எழுந்து வந்தான். மே ஐ ஹெல்ப் யூ என்று கேட்டவன் குரலில் சட்டென திரும்பியவள், ஓ ஷியோர் என்று பெருமூச்சோடு ஒரு பையை கீழே பதமாய் வைக்க, சிரித்தபடி அதை தூக்கியவன் அதன் கனத்தில் அம்மாடி என்றான். அதில் சிரித்துக் கொண்டவள், ஊருக்கு போயிருந்தேன்ல, அதான் இம்புட்டு கணம் என்று கூற, அப்படி என்னம்மா பர்ச்சேசிங் என்றான். பர்ச்சேசிங் எல்லாம் இல்ல சீனியரே, எல்லாம் தொக்கு ஊறுகா பொடி என்று அவள் கூற, தொக்கா என்றான். ம். எங்க வீட்டு ஆளுங்களுக்கு நான் ஹாஸ்டல் சாப்பாடுல மெலிஞ்சுட்டே போறேன்னு நெனப்பு என்றவளே சிரிப்பை பொறுக்க இயலாமல் கலகலவென்று சிரித்தாள். அவள் ஒன்றும் மெல்லிடை கொண்ட மெல்லியவள் இல்லை. உயரத்திற்கு ஏற்றதை விடவும் சற்றே பூசிய உடல்வாக இருந்தபோதும் அந்த உடல்வாகில் அம்சமாகவே காட்சி கொடுப்பாள். பொதுவாக எடை அதிகமுள்ள பெண்கள் எடை சார்ந்த விடயங்களை ஆண்கள் முன் பேச கூச்சம் கொள்வர் எனும் பட்சத்தில் இவள் சாதாரணமாக பேசி சிரிப்பதை சற்றே வியப்பாய் பார்த்த ஆதி வருணேஸ்வரன் அதை அவளிடமே கேட்டிருந்தான். அட, இதுல என்ன இருக்கு சீனியரே? உடல் எடை எனக்குன்னு இருக்குதே இயற்கை அமைப்பு. அந்த உடல் எடையால எனக்கு ஏதோ கஷ்டமோ நஷ்டமோ இருந்தாதான் அத குறைக்கணும்னோ வைக்கணும்னு ரோசிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத இந்த உடல் அமைப்ப காரணமே இல்லாம அழகோட ஒப்பிட்டு இது என் அழக கெடுக்குதுன்னு நான் ஏன் நினைக்கணுமாக்கும்? கடவுள் கொடுத்தத குறை சொல்ல நாம யாரு சொல்லுங்க? என்று பக்குவமாய் அவள் பேசிய பேச்சில் ஆச்சரியம் கொண்டு நின்றான். சரி கேளுங்க. எங்க வீட்ல இருந்து பூண்டு ஊறுகா, வடு மாங்கா, பருப்பு பொடி, இட்லி பொடி எல்லாம் கட்டி வச்சிருந்தாய்ங்க. இந்த காயு என்ன இறா தொக்கு செய்ய சொல்லி கேட்டுச்சு. எங்க வீட்ல எல்லாருக்கும் நான் செய்ய இறா தொக்குனாதான் கொல்ல பிரியம். அப்படியே எங்க அம்மா கைமணம் இருக்குதுன்னு சொல்லுவாய்ங்க. நண்டு சிண்டுல இருந்து எல்லாத்துக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதான் கிளறுனேன். அதையும் ஒரு டப்பால அடைச்சு எனக்கும் வச்சிருக்காங்க என்று அவள் கூற, உனக்கு சமைக்கவெல்லாம் தெரியுமா என்றான். என்ன சீனியர் இப்படி கேட்டு போட்டீங்க என்று அதிர்ந்து நின்றவள் அப்போதே தன் சமையல் திறமையை வெளிக்காட்டிவிடும் நோக்கத்தோடு அங்கேயே உள்ள ஒரு மரத்தடி கல்மேடைக்கு அவனை அழைத்து சென்றாள். அவனிடம் உள்ள பையை வாங்கி திறந்தவள் ஒரு சின்ன கண்ணாடி பாட்டிலை திறக்க, அந்த இறால் தொக்கின் மனம் அவ்விடத்தை நிறைக்கும் அளவு மனம் வீசியது. அதை கண்கள் மூடி உள்வாங்கியவள் உள்ளிருந்து ஒரு சின்ன கரண்டியை எடுத்து சிறிதளவு தொக்கை அவனிடம் நீட்ட, அவளையே சிரிப்பாய் நோக்கினான். தைரியமா சாப்பிடுங்க. இத சாப்பிட்டு பார்த்து போட்டு பொறவு சொல்லுங்க நம்ம சமையல் திறமை எப்படின்னு என்று இல்லாத காலரை தூக்கிவிட்ட வண்ணம் அவள் கூற, அவளிடமிருந்து அதை வாங்கி சுவைத்தான். சுவைத்தவன் விழிகள் வியப்பில் புருவம் ஏறிட, அதைக் கண்டு ஆனந்தமாய் புன்னகைத்தாள். ஏ, நிஜமா நீயா செஞ்ச என்று அவன் வினவ, என்று முறைத்தாள். ஏ இல்லம்மா, நிஜமா சூப்பரா இருக்கு என்றவன் குரலில் அத்தனை மகிழ்வும் உற்சாகமும் இருந்தது. உண்மையில் அந்த ருசி அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதற்குரிய மசாலா அனைத்தும் அம்மியில் அரைத்து சேர்த்திருக்க, அம்மிக்கே உரித்தான அந்த கல்மணமும் சுவையும் அதில் இருந்தது. விடுதியில் தங்கி படித்தவனுக்கு எப்போதுமே ருசியான உணவுகளை உண்டு பழக்கமே கிடையாது என்பதால் உணவில் பெரிதும் ஆர்வமோ ஆசையோ அவன் வைத்ததே இல்லை. தற்போது அவள் கொடுத்த உணவு அவனுக்கு ஏதோ தனக்காகவே பார்த்து பார்த்து சமைத்து கனவிலும் முகமறியா அன்னையே கைப்பட ஊட்டிய உணர்வை கொடுத்தது. உள்ளுக்குள் எடுத்த புதுவித உணர்வு பிரவாகத்தில் சில நொடிகள் தடுமாறியவன், ரொம்ப நல்லா இருக்குமா என்று உளமாற கூற, டப்பாவை மூடியவள் அதை அவனிடமே நீட்டினாள். ஆடவன் அவளை புரியாத நோக்க,
உங்க குரலே உங்களுக்கு இது எம்புட்டு புடிச்சிருக்குதுன்னு சொல்லுதுங்க சீனியர். கொண்டு போங்க. எனக்கு அடுத்த வாரமே ஊருக்கு போகையில இன்னொரு டப்பா கொடுத்து அனுப்புவாய்ங்க. அம்புட்டையும் ஒத்த ஆளாவா உங்க முடியும்? என்று நகைத்தாள். வாங்க வேண்டாம் என்று அவனுக்கு தோன்றவில்லை. அதே நேரம் வாங்க தயக்கமாக இருந்தது. இவையாவும் அவனுக்கு புது அனுபவம் ஆயிற்றே. என்ன சீனியர் பாக்குதீங்க? வாங்கிக்கோங்க. ஜூனியரோட கிஃப்ட்டா வச்சுக்கோங்களேன். கிஃப்ட்ட யாரும் மறுப்பாங்களா? என்று அவள் கூற, புன்னகையாய் அதை வாங்கியவன், தேங்க்ஸ்மா. இது யாரு? உங்க அம்மா செய்ய சொல்லிக் குடுத்தாங்களா? என்றான். இல்ல சீனியர் என்று அவள் கூற, அப்புறம் எப்படி அவங்க கைமணம் இருக்குதுன்னு சொல்றாங்க? என்றான். அவை இயற்கையாகவே வருபவை என்பதெல்லாம் அவன் அறியோனாயிற்றே. எனக்கு அம்மா அப்பா கிடையாது சீனியர். ஆனா இந்த சாப்பாட்ல என் கைப்பக்குவம் அப்படியே அம்மாவோடதாட்டிருக்கும்னு சொல்லுவாங்க. என்று அவள் கூற, ஆடவன் அவளை அதிர்ந்து நோக்கினான். அதில் கலகலவென சிரித்தவள், ஷாக்க குறைங்க. நம்ம குடும்பம் ரொம்ப பெருசு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே ஒரு நாள் ஆகும். என்று கூறியவள், அவன் ஏதோ கூற வருவது புரிந்து, 1000 பேர் இருந்தாலும் அம்மா அப்பா போல வாருமான்னு தானே கேட்க வாரீக. அதெல்லாம் இல்ல சீனியரே. நமக்குன்னு இருக்கிறவக நம்மள நல்லா பாத்துக்கிட்டா, இல்லாதவங்களுக்கான ஏக்கமெல்லாம் நமக்கு வராது. என்னை எங்க வீட்ல ராணி மாரி பாத்துக்க எங்க அண்ணனுங்க இருக்காங்க. என் வீட்ல நான் சொன்னா அதுக்கு மறு பேச்சு கிடையாது. நான் வச்சது சட்டன்னு சொல்ற அளவு என் மேல உசுரா இருப்பாங்க. அந்த பாசத்த ஒரு காலமும் நான் பயன்படுத்திக்கிடக் கூடாதுன்னும், ராசா வீட்டு ரோசா மாரி வசதியாவே மட்டுமே வாழ்ந்து பழகிடக் கூடாதுன்னு தான் வெளிய வந்து படிக்குதேன். என்றாள். இத்தனை நாள் இல்லாது தற்போது அவள் மீது பெரும் மரியாதையே உருவானது அவனுக்கு. இதுநாள் வரையிலும் தன்னைப் பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்டுத் தெரிந்து கொள்ள அவள் முயற்சித்ததே இல்லை. தானாக கூறாது தன்னிடமிருந்து எதையுமே அவள் தெரிந்து கொள்ள முனைந்ததும் இல்லை. தற்போது கூட அவள் அன்னை தந்தை இல்லாததை கூறி கரிசனம் தேடிக் கொள்ளவில்லை. அவளிடம் அவள் வாழும் வாழ்வின் பெருமிதம் இருந்தபோதும் அதில் துளியளவும் தலைகனம் இல்லை. இவள் எந்த மாதிரியான பெண் என்று வியந்து பார்த்தவன், யூ ஆர் சோ சர்ப்ரைசிங் என்று கூற, அழகிய புன்னகையுடன் தேங்க்யூ தேங்க்யூ என்றவள், சரி சரி நேரமாச்சுது, ஹாஸ்டலுக்குள்ள போவோணும். இந்த கவி புள்ள வழி மேல விழி வச்சு எனக்காக காத்துட்டு இருக்கோம் என்றபடி சென்றாள்.